ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யோகமான நேரம் எது இதன் தலைப்பு. ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் என்பது மிக சிறப்பு வாய்ந்த காலமாக இருக்கும். அந்த காலகட்டத்தை நாம் சரியாக அறிந்து முறைப்படி பயன்படுத்தினோம்னா வாழ்க்கையில் வெற்றிகரமான மனிதர்களாக திகழ்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். இதுதான் யோக காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிறப்பான நேரம். அப்படி எப்பவுமே ஒரு ஜாதகத்திற்கு ஒரு கேந்திராதிபதியும் ஒரு திரிகோணாதிபதியும் தசாபுத்தி நடத்தும் காலங்கள் யோகமான காலங்களாகத்தான் இருக்கும். கேந்திராதிபதியோட தசையில் திரிகோணாதிபதியோட புத்தியோ, திரிகோணாதிபதியோடைய தசையில் கேந்திராதிபதியோடைய புத்தியோ வரும்போது கண்டிப்பாக வாழ்வியல் மாற்றங்கள் நிகழும். அதே மாதிரி 1, 5, 9ஆம் இடங்கள்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி ஸ்தானங்களுக்கு உடையவர்கள் நல்ல நிலையில் அமர்ந்து தங்கள் தசன் நடத்தும் காலம் ஒரு ஜாதகனுக்கு ஒரு 20 வயசுலேருந்து 60 வயசுக்கு உட்பட்ட காலத்தில் வருதுன்னாலும் அதுவும் ஒரு வளர்ச்சியும் மலர்ச்சியும் இருக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும். ஸோ இது 12 லக்னங்களுக்கும் எந்த தசாநாதர்கள் புத்திநாதர்கள் தசை நடத்தும் போது யோகமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது தனிப்பட்ட ஜாதகங்களில் ஒரு சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படின்னாலும் கூட சமநிலைக்கு கீழே கெடாமல் அந்த கிரகம் தசை நடத்துச்சுன்னா அது உங்களுக்கு திரிகோணாதிபதியாக இருந்தால் கண்டிப்பாக அது வளர்ச்சிக்குரிய காலம்தான். அந்த திரிகோணாதிபதியோட தசையில் உங்கள் லக்ன கேந்திராதிபதிகள் தசாநாதனுக்கு மறையாத நிலையில் புத்திநாதர்களாக வந்தாங்கன்னா நிச்சயமாக அது உங்கள் வாழ்வியலில் ஒரு யோகமான நல்ல நேரம் அப்படின்னு கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். இப்போ ஒரு மேசலக்ன ஜாதகத்திற்கு திரிகோணாதிபதிகளாக வரக்கூடியவங்க செவ்வாயும் சூரியனும் குருவும். இப்போ இதில் இயற்கை சுபரான குரு தசை நடத்த வராருன்னு வச்சுக்குவோம். இந்த குருமகா திசையில் இவரின் கேந்திராதிபதிகளான இவருக்கு கேந்திராதிபதிகள் யார் யாரோ வருவாங்க? செவ்வாய் வருவார், சந்திரன் வருவார், சுக்கிரன் வருவார், சனி வருவார். அப்போ இந்த குருமகா திசையில் சந்திர புத்தி, குருமகா திசையில் சுக்கிர புத்தி, குருமகா திசையில் சனி புத்தி நடக்கும் காலங்கள், குருமகா திசையில் செவ்வாய் புத்தி நடக்கும் காலங்கள் இவருக்கு யோகமான காலங்கள் தான். இதில் எந்த மாற்றும் இருக்காது. அதே மாதிரி சூரிய மகா தசை நடக்கும்போது அதில் வரக்கூடிய சந்திர புத்தி ஆகட்டும், அதில் வரக்கூடிய குரு புத்தி ஆகட்டும், இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஒரு கிரகத்தின் பகைக்கோள்கள் கேந்திரத்துக்கு அதிபதிகளாக வந்துட்டாங்கன்னா அதை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. உதாரணமாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்பு இருக்குது, ஆனால் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் அவ்வளோ பெரிய நட்புன்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி சூரியனுக்கும் சனிக்கும் அவ்வளோ நட்புன்னு சொல்ல முடியாது. அப்போ மேச லக்னமாகவே இருந்தாலும் சூரிய திசையில் சனி புத்தி வந்தால் கவனமாக தான் இருக்கணும். சரி, இது ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திராதிபதி ஆச்சே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. பரஸ்பர நட்பு பகை நிலையையும் இந்த இடத்துல நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். பொதுவாக இயற்கை சுபர்கள் உங்கள் திரிகோணாதிபதிகளாக வந்து அவர்களோட தசை உங்களுக்கு மிடில் ஏஜில் கரெக்டான பருவத்தில் நடப்புக்கு வந்தாலே அது கண்டிப்பாக ஒரு யோகமான காலம்தான். இப்போ ஒரு மகர லக்ன ஜாதகத்திற்கு சுக்கர தசை கண்டிப்பாக யோகமான காலம். அவர் ஒரு இயற்கை சுபர், இவருக்கு திரிகோணாதிபதி மற்றும் கேந்திராதிபதி. இது கண்டிப்பாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும். கண்டிஷன் சப்ளை உங்கள் ஜாதகத்தில் அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாருங்கிறத பொறுத்து அது எந்த அளவுக்கான வளர்ச்சியையும் யோகத்தையும் தரும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணலாம். ரிஷப லக்ன ஜாதகத்துக்கு சுக்கர திசை, புதன் திசை, சனி திசை திரிகோணாதிபதிகளுடைய திசைகளாக வரும். இப்போ இதில் கேந்திர வலிமையில் சுக்கர திசையில் செவ்வாய் புத்தி, சுக்கர திசையில் சனி புத்தி இவைகளெல்லாம் வாழ்வியல் மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும், சுக்கர திசையில் புதன் புத்தி வாழ்வியல் மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும் நிச்சயமாக இருக்கும் ஜாதகருக்கு. இதில் சுக்கரனுக்கு சூரியன் கேந்திராதிபதியாக இருந்து ஆகாதவருங்கிறனால அதை நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி புதன் திசை நடக்கும்போது இவருக்கு வாழ்வியல் மாற்றங்கள் நிறைய நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ஒரு திரிகோணாதிபதி. இதில் புதனுக்கு செவ்வாய் ஆகாதுங்க போது அந்த புதன் திசை செவ்வாய் புத்தியை திரிகோணாதிபதி திசையில் கேந்திராதிபதி புத்தின்னு எடுத்துக்கக்கூடாது. ஆனால் புதன் திசையில் சனி புத்தி மிகவும் நன்றாக இருக்கும். புதன் திசை சூரிய புத்தி கூட ஓகே, இவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புதன் திசை சுக்கிர புத்தி நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும். இப்போ அதே மாதிரி சனிமகா திசையை எடுத்துக்கும் போது சனிமகா திசையில் சுக்கிர புத்தி, சனிமகா திசையில் புதன் புத்தி இதெல்லாம் யோக காலம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதே அமைப்பு தான் கன்னி லக்னம், மிதுன லக்னம், துலா லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம் இந்த எல்லா 6 லக்னங்களுக்குமே வரும். ஏன்னா இவங்க எல்லாமே ஒரே பேட்டர்ன்லேயே திருப்பி வர்றவங்க தான். இப்போ ரிஷப லக்னத்துக்கு 1, 5, 9ஆம் அதிபதியாக வர்றவர் தான் மிதுன லக்னத்துக்கு 1, 5, 9ஆம் அதிபதியாக வருவாங்க. கன்னி லக்னத்துக்கு அதே மாதிரி 1, 5, 9ஆம் அதிபதியாக அவரே தான் வருவார்.
மகர லக்னத்துக்கு 1, 5, 9ஆம் அதிபதி அவங்களே தான் வருவாங்க. கும்ப லக்னத்துக்கும் 1, 5, 9ஆம் அதிபதியா இவங்களே தான் வருவாங்க. ஸோ இது ஒரு பேட்டர்ன். அப்போ ஒரு மகர லக்னம், கும்ப லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம் இதுலெல்லாம் பிறந்தவங்களுக்கு புதன் திசை நடந்தாலும், சுக்கிர திசை நடந்தாலும், சனி மகா திசை நடந்தாலும் யோகமான காலம்னு இதை எடுத்துக்கணும். அதில் இவர்களே திருப்பி புத்தி நடத்துகிற காலங்கள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அதே திரிகோணாதிபதிகள் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 லக்னங்களுக்கு குரு, செவ்வாய், சூரியன் 3 பேரும் திரிகோணாதிபதிகளாக திருப்பி வருவாங்க. அப்போ இந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்தை எடுத்துக்கும் போது, மேச லக்னத்தை எடுத்துக்கும் போதும், சிம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கும் போதும் சூரிய திசை நடந்தாலோ, செவ்வாய் திசை நடந்தாலோ, குருமகா திசை நடந்தாலோ, குரு திசையில் சூரிய புத்தியோ, குரு திசையில் செவ்வாய் புத்தியோ, செவ்வாய் திசையில் சூரிய புத்தி, செவ்வாய் திசையில் குரு புத்திங்கிற மாதிரியான காலங்கள் எல்லாம் இந்த திரிகோணாதிபதிகளின் காலங்கள் எல்லாமே யோக காலங்கள்னு எடுக்கலாம். இதில் சந்திரன் இவங்களுக்கு பொது சுபராக வர்றதுனால, சந்திரன் வந்து இந்த 3 லக்னக்காரங்களுக்கும் பொது சுபராக வர்றதுனால இந்த காலகட்டங்கள் வெகு சிறப்பாக இருக்கும். இது போக நீர் லக்னங்கள்னு சொல்லக்கூடிய கடக லக்னம், விருச்சிக லக்னம், மீன லக்னத்துக்கு பார்க்கும்போது சந்திரன், செவ்வாய், குரு 3 திரிகோணாதிபதிகளாக வருவாங்க. சந்திரன், செவ்வாய், குரு. கடக லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் லக்னாதிபதி, 5ஆம் அதிபதியாக செவ்வாய், 9ஆம் அதிபதியாக குரு. விருச்சிக லக்னத்தை எடுத்துட்டிங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய், 5ஆம் அதிபதி குரு, 9ஆம் அதிபதி சந்திரன், இவங்க 3 பேர் திரிகோணாதிபதிகளாக வருவாங்க. அப்போ இந்த நீர் லக்னங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 3 லக்னங்களுக்கு சந்திர திசை நடந்தாலும், செவ்வாய் திசை நடந்தாலும், குரு திசை நடந்தாலும் அது யோகமான காலம்னு வரும். இதில் இந்த யோகமான காலம் அப்படிங்கிறதுல உள்ள ஒரு நுணுக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஜாதகம் யோக ஜாதகமாங்கிறத ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். இப்போ அருள் அணியை சேர்ந்த லக்னங்களான ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் இந்த 6 லக்னங்களுக்கு பாருங்கள், சனி திசை வந்ததுன்னா மிடில் ஏஜில் சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசைன்னு வரிசையாக வாழ்க்கையை நீட்டாக கொண்டுட்டு போயிடும். யோகமான கிரகங்களே கண்டினியூவாக திசை நடத்துறது. நடுவில் கேது அவர் பாட்டுக்கு அடக்கி வாசிச்சிருவார். அதே மாதிரி பொருள் அணி லக்னங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீன இந்த 6 லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய திசைன்னு ஆரம்பிச்சிருச்சுன்னா சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, நடுவில் ராகு, அதுக்கப்புறம் அப்படியே குருன்னு வந்து அதை அப்படியே நீட்டாக வாழ்க்கையை கொண்டுட்டு போயிடும். ஸோ ஒரு யோகமான ஜாதகம்னாலே அது லக்னாதிபதியும் ராசிபதிபதியும் முதல்ல ஒரே குரூப்பில் இருப்பாங்க. அப்படி அமையப்பெற்ற ஜாதகங்களுக்கு அந்த யோக தசைகள் நடப்பு வரும் வரிசையாக. ஒருத்தர் சனி திசை வரும், ஒரு கும்பலக்ன ஜாதகர் சனி மகா திசை வரும் மிடில் ஏஜில். சின்ன வயசில் அவர் என்ன திசையில் பிறந்திருந்தாலும் பிரச்சனை இருக்காது. உதாரணமாக கும்பலக்னம், மிதுன ராசி, மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. கும்பலக்னம், மிதுன ராசி, மிருகசீரிட நட்சத்திரம், செவ்வாய் திசை ஒன்றும் ஜஸ்ட் ஒரு 3 மாதம் 4 மாதம், ராகு தான் பிறந்தோடனே 18 வருஷம், குரு ஒரு 16 வருஷம், 34 வயசுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சனி மகா திசை வருது மிடில் ஏஜில். சனி மகா திசை ஒரு 19 வருஷம், புதன் மகா திசை ஒரு 17 வருஷம். இது 2 நடத்தி முடிக்கும் போது அவர் லைஃப்பில் எல்லா விதமான அச்சீவ்மெண்ட்ஸையும் அடைஞ்சிட முடியும். சின்ன வயசில் கஷ்டப்பட்டாலும் மிடில் ஏஜில். இப்போ லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒரே குரூப்பில் இருக்காங்கிறது மாதிரியான அந்த அமைப்பு. இது எதிர்மறையாக அமையும் போது தான் வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். லக்னாதிபதிக்கு பிடிச்ச கிரகங்கள் எல்லாம் ராசி அதிபதிக்கு எதிரியாக வருவாங்க, ராசி அதிபதிக்கு பிடிச்ச கிரகங்கள்லாம் லக்னாதிபதிக்கு எதிரியாக வருவாங்க. இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது தசாபுத்திகள் ஒத்துழைச்சா மட்டும்தான் சக்ஸஸ் ரேட்டிங்கை அடைய முடியும். ஸோ ஒரு யோகமான காலங்கிறது நம்ம திரிகோணாதிபதிகளின் தசை. அதில் அந்த திரிகோணாதிபதிகளுக்கு நட்பாக இருக்கக்கூடிய கேந்திராதிபதிகளின் புத்தி இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கேந்திராதிபதியின் தசையில் அவருக்கு நட்பாக இருக்கக்கூடிய திரிகோணாதிபதியினுடைய புத்தி மிக யோகமான காலமாக இருக்கும். இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகத்திற்கு சுக்கிரன் வந்து திரிகோணாதிபதி, இதில் புதன் வந்து ஒரு கேந்திராதிபதி. அப்போ சுக்கிர திசையில் புதன் புத்தி நடக்கும் காலம் மிக யோகமான காலமாக இருக்கும். அதே மாதிரி புதன் வந்து ஒரு கேந்திராதிபதி, சனியும் சுக்கிரனும் திரிகோணாதிபதிகளாக வராங்க அதே மிதுன லக்னத்திற்கு. அப்போ இந்த புதன் திசையில் சனி புத்தி நடக்கிற காலமும் சுக்கிர புத்தி நடக்கிற காலமும் மிகச்சிறந்த யோகமான காலமாக இருக்கும். புரிஞ்சிடுச்சுங்களா? ஒரு கேந்திராதிபதி திரிகோணாதிபதி இணைவுங்கிறது மிகச்சிறந்த யோகத்தை தரக்கூடியது. அவங்களுடைய தசாபுத்தியில் அவர்கள் தசாநாதனுக்கு நண்பர்களாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன். தசாநாதனுக்கு அவர் எதிரியாக இருந்தான்னா அது வந்து பெரிய யோகம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இப்போ ஒரு மேச லக்னத்துக்கு நான் சொன்ன மாதிரி தான், சூரியன் நண்பர் திரிகோணாதிபதி, சனி எதிரி சூரியனுக்கு, அப்போ அவர் கேந்திராதிபதி. இப்போ சூரிய திசையில் சனி புத்தி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் சூரியனுக்கு கேந்திர வலிமையில் செவ்வாயும் வருவாருங்கும்போது அப்போ சூரிய திசை செவ்வாய் புத்தி மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இப்படி தான் கணக்கெடுக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ உங்கள் லக்னத்திற்கு திரிகோணாதிபதிகள் முதன்மையான யோகமான நேரத்தை தரக்கூடியவர்களாகவும்
அந்த திரிகோணாதிபதிகளுக்கு நட்பு நிலையில் இருக்கக்கூடிய கேந்திராதிபதிகள் 2ஆம் நிலை யோகத்தை தரக்கூடியவர்களாகவும், உங்கள் லக்னத்திற்கு கேந்திராதிபதிகளுக்கு நட்பு நிலையில் இருக்கக்கூடிய உங்கள் லக்ன திரிகோணாதிபதிகளின் தசாபுத்திகள் மிகச்சிறந்த நன்மை தரதா வருது. உதாரணமாக மேச லக்னத்துக்கு சந்திரன் கேந்திராதிபதி 4 கூடையவர். இந்த சந்திரனுக்கு குரு, செவ்வாய், சூரியன் 3 பேருமே நண்பர்கள். சூரியன், செவ்வாய், குரு 3 பேருமே நண்பர்கள். இப்போ சந்திர திசையில் செவ்வாய் புத்தி, சந்திர திசையில் குரு புத்தி, சந்திர திசையில் சூரிய புத்தி. இது மேச லக்னக்காரங்களுக்கு நன்மையான காலமாக, யோகமான காலமாக செயல்படும். இதே மாதிரி 12 லக்னங்களுக்குமான காலங்கள் கைகூடி வரும் அமைப்பாகும் என்று கூறி, உங்கள் ஜாதகத்தின் யோகமான காலம் உங்களுக்கு செயல்திறன் மிக்க வயதில் வருகிறதா என்பதையும் பார்த்தறிந்து கொள்ளுங்கள். இந்த செயல்திறன் மிக்க வயதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல்லாத காலத்தில் பக்கடா பிரயோஜனமே இல்லை, அதை கடிக்கவே முடியாது நம்மளால். 60 வயசுக்கு மேலே எனக்கு யோக திசை வருதுன்னுலாம் நம்ம சும்மா வானத்தை பார்த்துட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். செயல்பட முடியாது. உடலும் மனமும் செயல் இழந்த நிலையில் நமக்கு யோக திசை என்ன பண்ண முடியும்? கோடியில் ஒருத்தருக்கு செயல்படலாம். 150 கோடி மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் ஒரு 150 பேருக்கு 60 வயசுக்கு மேலே ஜாதகம் நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். இல்லை ஒரு 50 லட்சம் பேருக்கு ஒருத்தருக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாருக்கும் சராசரியாக இந்த 20 to 60ங்கிற பீரியடு, இன்னும் சுருக்க சொன்னால் 25 to 55, இதுதான் செயல்திறன் மிக்க வயது. அந்த காலகட்டத்தில் இந்த யோகமான காலம் வந்தால் நீங்களும் ஒரு வெற்றியாளர் தான் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.